இதை பேஸ் பண்ணி தான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் கோகுல் அண்ட் வர்ஷா. அப்பா 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 எங்க போயிட்டாரு இந்த முனுசாமி பெத்த புள்ள? ஓ, இன்னும் கழுத்தமேட்டிலேருந்து வரலையா? தினமும் வீடியோக்கு முன்னாடியே போயிட்டு லேட்டாக தான் வருவார். அதுக்கு இந்த வீடியோவும் தூக்கிட்டு போய் கழுத்தமேட்டிலே வச்சிடலாம். வயல்ல போய் எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு செய்வாரு. அப்பா நானும் செய்யவான்னு கேட்டா கோச்சுக்கிட்டு திட்டுவாரு. நீ பெரிய பேங்க் ஆஃபீஸர் ஆகணும், படிப்புல மட்டும் கவனம் செலுத்துன்னு சொல்வாரு. சரி, ரேடியோ போடுவோம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜெயராமன். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் சர்வதேச மாநாட்டிற்காக நாளை பெர்லினுக்கு புறப்படுகிறார். நாட்டில் பருவமழை பொழியாததால் இந்த மாதத்தில் மட்டும் 128 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். பாவம், மஞ்சோட அப்பாவும் மழை வராம போனதால பேங்க்ல வாங்கின கடனை கட்ட முடியாம செத்தே போயிட்டாரா. அவங்க அம்மா இப்போ பேங்க்கு பணம் கட்டணும்னு இப்போ வேலைக்கு வர போகிறாங்க. மஞ்சு தான் அவள் தம்பியும் வீட்டையும் பார்க்கணுமா. அவளால் இனிமே ஸ்கூலுக்கே வர முடியாதா. அப்பனே முருகா, முருகா. அப்பா ஏன்பா நேரம்? வயலில் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா. நீ பள்ளிக்கூடத்துலேருந்து எப்போம்மா வந்த? சாப்பிட்டியா? உங்களுக்காக தான்ப்பா சாப்பிடாம காத்துட்ருக்கேன். கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப அசதியாக இருப்பீங்க. சீக்கிரம் போய் கை கால் கழிட்டு வாங்கப்பா, சாப்பிடலாம். எனக்கும் ரொம்ப பசிக்குது. எனக்கு வேணாமா, பசிக்கல. நீ போய் சாப்பிடு. நாளைக்கு இந்த பேங்க்காரங்க வேற வந்துருவாங்க. முருகா, என்ன பண்ண போறனோ தெரியலையே. எனக்கு இதுக்கு மேலேயும் சோதனையை தராதப்பா. அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லை. அப்பா சாப்பிடுங்கப்பா. நீங்கள் சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். கையை விடுமா. முன்னதான் நீ பச்சை புள்ள, இப்போதான் வளர்ந்துட்டல. இனிமே எல்லாத்துக்கும் என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்மளை விட்டுட்டு போன எல்லாரும் நட்சத்திரம் மாதிரி தானே வருவாங்க. அது ரேவதியோட அப்பா, அது மஞ்சோட அப்பா, அது அது அப்பா ஏன் இதை எடுத்துட்டு வந்திருக்காரு?
பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் இருக்கணும் இல்லையோ, உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீயே செஞ்சு பழகிக்க. அப்பாவும் காணோம், கையையும் காணோம். இவனை என்ன பண்ண போறேன்? என்னம்மா, என்னாச்சு? என்னை விட்டு போகாதீங்கப்பா, என்னை விட்டு போகாதீங்க. நீங்களும் மஞ்சு அப்பா மாதிரி என்னை விட்டு போனீங்கடா. எனக்கு வேறு யாரும் இல்லப்பா, வேறு யாரும் இல்லை. அந்த மழை வரலனாலும் வெள்ளத்தில் இல்லைனாலும் நான் உங்களை ஏதாச்சும் வேலை பண்ணி காப்பாத்துறப்பா. கீழே இறங்குங்கப்பா, இறங்குங்க. என்னம்மா, ஏன் இப்படி அழற? நீங்க கயிறை எடுத்துட்டு வந்தது இதுக்கு தானப்பா. பேங்காரங்களால மஞ்சு அப்பா போன மாதிரி நீங்களும் என்னை விட்டு தூரமா போக போறீங்களாப்பா. இதை தவிர ஒரு வழியே இல்லையாப்பா. எந்த வழியை பத்திமா கேட்குற? இந்த நிலத்தை கஷ்டப்பட்டு உழுது இருக்கிற காசுல விதைச்சு நாற்று நட்டு கடனோடனெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம கையில் எதுவும் இல்லைம்மா. அந்த கடவுள் நமக்காக அந்த காவிரி தாயை அனுப்புகிற வரைக்கும் நம்ம காத்துட்டு தாம்மா இருக்கணும். இப்போலாம் 100 அடிக்கு கிணறு வெட்டினாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கிறது இல்லைம்மா. வெள்ளாமை விளைஞ்சாலும் அதுக்கு ஏற்ற விலை கிடைக்கணுமா? அப்படியே கிடைச்சாலும் நடுவில் இந்த ஏஜென்ட்டுங்க அட்டைப்பூச்சி மாதிரி எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிறாங்கம்மா. நம்ம கையில் எதுவும் இல்லைம்மா. இதாம்மா நம்மள மாதிரி விவசாயிங்களோட வாழ்க்கை. நான் கயிறு எடுத்துட்டு வந்தேன், அதை இந்த மரத்துலேயும் கட்டினேன். ஆனால் அது நான் சாகிறதுக்கு இல்லைம்மா. இங்கே பாருமா, என் ஆசை மகளுக்காக ஊஞ்சல் கட்டியிருக்கம்மா. அப்பா, இத்தனை வருஷமா இந்த உசுறு கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதே உனக்காகத்தானம்மா. மழை இந்த வருஷம் வரலன்னா அடுத்த வருஷம் வரும். ஆனால் உசுறு போனால் திரும்ப வருமாம்மா? சொல்லுமா. இல்லப்பா. இப்போலாம் 9,000 கோடி கடன் வாங்கினவங்களாம் தலையை நிமித்தி ராஜா மாதிரி வாழும்போது இந்த நாட்டுக்கே முதுகெலும்பா இருந்து சோறு போடுற விவசாயிங்கம்மா நாம ஏமா இந்த மாதிரி சின்ன சின்ன கடனுக்காகலாம் சாகணும்? சொல்லுமா. அழாதம்மா, நான் சாக மாட்டேன். நம்ம விவசாயத்தை நான் சாக விட மாட்டோமா. அதாவது பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அந்த ரெக்கார்ட் படி ரீசெண்டாக வெளியிட்ட டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு நாளில் 70 விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா ஒரு அழகான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க குட்டீஸ். வெரி 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 குட் மெசேஜ். ஓகே, ஸோ குஷ்பு மேம், யூ டெல் மீ. உண்மையிலே கீர்த்தி, இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலைமை பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக சொன்னாங்க,
9,000 கோடி 10,000 கோடி வாங்கினவங்க விட்டுட்டு வெளியூர் போயிட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகி ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு விவசாயம் நம்ம தமிழ்நாட்டில் 35,000 கடன் திருப்பி கொடுக்கலன்னா போலீஸ் அவங்க மேலே ஏவா விட்டு போலீஸால் அடி வாங்கிட்டு 35,000 கடனை திருப்பி கொடுக்க முடியல உங்களால். ஐ திங்க் வி நீட் டு பிரிங் இன் ஓவரால் சேஞ்ச். அரசாங்கம் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளால் as a responsible citizen நம்மளால் என்ன செய்ய முடியும் அதை செய்யணும். கம்மிங் டு த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கோகுல் அண்ட் வர்ஷா, பிரில்லியன்ட். தேங்க்யூ மேம். இதுதான் செம டைகர் பர்ஃபார்மன்ஸ். அர்ச்சனா நீங்க சொல்லுங்க. நம்ம தேசிய கொடியில் அந்த பச்சை கலர் அப்படின்றதே நம்ம பாரதத்தில் வாழற ஒரு மனிதனுடைய உறவு அந்த மண்ணு கூட இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த பச்சை கலர் அப்படின்றது நம்ம கொடியில் இருக்குது. பட் உண்மையில் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் விவசாயம் இல்லைன்னா நமக்குலாம் சோறு இல்லை, பிளாஸ்டிக் சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். அதனால விவசாயிகளையும் விவசாயத்தையும் வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 2 சின்ன குழந்தைகள் அதை கற்றுக் கொடுக்கும்போது பலான்னு ஒரு அறை விட்டு சொன்ன மாதிரி இருக்கு. அதை எங்களை எழுப்புறதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அப்பா நீங்க சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது அந்த பொண்ணு நல்லா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தது. நேச்சுரலாக அழுதுட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. பர்ஃபார்மன்ஸ்லேயும் டைலாக்ல எந்த இடத்துல கடைசியில் அழுத்தமாக சொல்லணுமோ அந்த அழுத்தத்தை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சார்.